மினச கொம்பாவா ஹொஞ்சிச்சிரம் பும்போவா சோதா ரஷி மித்தாய். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ஃபார்ம் முடிச்சிருந்தாங்களோ இல்லைன்னா என்ட்ரி படிச்சுட்டு இருக்காங்களோ ப்ளீஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் க்ரோ த சேனல் டுகெதர். இப்போ நம்ம இன்னைக்கான கிராமர் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ நவ். நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் கிராமர் சோதா. ஸோ இந்த சோதா எந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா தெம்புன் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு விஷயத்த கேள்விப்படுறதில்ல காது வழியாக நம்ம கேட்டுட்டு ஜஸ்ட் நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு இந்த சோதா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெதர் ஃபோர்காஸ்டில் பார்த்தா நாளைக்கு மழை பெய்ய போகுது ஆர் எல்ஸ் வந்து நாளைக்கு டைஃபூன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நியூஸில் அப்படின்னு ஒரு விஷயத்த கேள்விப்படுறது கொஞ்சம் கூட நீங்கள் அதை மாடிஃபை பண்ணாமல் அப்படியே இப்படி நான் கேள்விப்பட்டேன் இது மாதிரி ஆக போகுதுன்னு சொல்கிறதுக்கு இந்த சோதானம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஃபார்ம் கூட வேர்ப் அண்ட் இ அட்ஜெக்டிவ் வந்து பிளெயின் ஃபார்ம் கூட சோதா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுவோம். நான் அட்ஜெக்டிவ் கூட வரப்போது தா கூட அஃபிக்ஸ் பண்ணி சோதா அண்ட் தென் நவுன் கூட வந்து தா கூட அஃபிக்ஸ் பண்ணி சோதா. நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் நம்மளுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சென்சைவா அஷ்ட கொனாய் சோ தேசு ஐ ஹியர் தட் த டீச்சர் ஓன்ட் கம் டுமாரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட வேறு யாரோ சொல்லியிருக்காங்க நாளைக்கு டீச்சர் வரமாட்டாங்கன்னு. ஸோ நீங்கள் காதில் வாங்கினதை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க சென்சை நாளைக்கு வரமாட்டாங்க போல அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ கொத்தபா பார்த்தலாம். சோதா இட் இஸ் செட் தட் நாய் கொனாய் will not come. சென்சே டீச்சர். நம்ம செகண்ட் கிராமர் ரஷி. சவுண்ட்ஸ் லைக் இட் சீம்ஸ். இது இப்படி இருக்கும் போல் சொல்கிறதுக்கு நம்ம ரஷி யூஸ் பண்ணுவோம். இந்த சோதாக்கும் ரஷிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா சோதா என்ன பார்த்துருந்தோம் நீங்கள் ஒரு காதில் ஒரு விஷயத்த கேட்டுட்டு நீங்கள் அதை ஒருத்தவங்கிட்ட அப்படியே சொல்கிறீங்க எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல். ஆனால் இந்த ரஷி வந்து நீங்கள் காதில் கேட்குற விஷயத்த இன்ஃபர்மேஷன் கூட உங்களோட ஜட்ஜ்மெண்ட் ஆட் பண்ணி சொல்கிறதுக்கு இந்த ரஷி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சேம் தான். பிளெயின் ஃபார்ம் கூட வேர்ப் இ அட்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டா ரஷி நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் நான் கூட நவுன் கூட வந்து நம்ம சோதா யூஸ் பண்ணப்போ தா ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே தா ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் அட்ஜெக்டிவ் கூட நம்ம டைரெக்டாக ரஷி யூஸ் பண்ணுவோம். அண்ட் நவுன் கூட டைரெக்டாக ரஷி யூஸ் பண்ணுவோம். தா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தனக்கா சன்வா மூ காயத்த ரஷி இட் சீம்ஸ் தனக்கா ஆல்ரெடி வென் ஹோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பார்க்கல பட் யாராச்சும் சொன்னதை கேட்டு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நீங்களாக கெஸ் பண்ணி இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ரஷின்றது நீங்கள் கேட்ட விஷயம் அதோட உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இந்த ரஷி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம தேர்ட் கிராமர் மித்தாய். ஸோ அப்பேரண்ட்லி அண்ட் லுக்ஸ் லைக் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது பட் அதில் கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருக்குது அதில் உங்களுக்கு ஃபுல்லாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மித்தாய் போடணும். பிகாஸ் நம்ம சோதா போட்டிருந்தா நம்ம ஒரு விஷயத்தை 100% கேள்விப்பட்டு அது அப்படியே இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு சோதா யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் மித்தாய் அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு அந்த விஷயம் பற்றி உங்களுக்கு தெரியல டவுட் இருக்குது ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ரூமர்ஸ் மாதிரி கேள்விப்படுறீங்க அதை சொல்கிறதுக்கு நம்ம மித்தாய் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்ஷிக்கு பார்த்த சேம் ஸ்ட்ரக்சர் தான். வேர்ப் அண்ட் இ அட்ஜெக்டிவ் கூட மித்தாய் அண்ட் நான் அட்ஜெக்டிவ் கூட நீங்கள் மித்தாய் போடுவீங்க அண்ட் தென் நவுன் கூட மித்தாய். ஸோ ஃபஸ்ட்டு சோதா பாட்டத்துக்கு மட்டும்தான் டாம் வந்து நான் அட்ஜெக்டிவ் கூட நவுன் கூட அஃபிக்ஸ் ஆகி வரும். மற்ற ரெண்டு ரஷ்ஷி அண்ட் மித்தாயில் பார்த்தீங்கன்னா நான் நவுன் கூட வந்து டைரெக்டாக மித்தாய் ஒரு ரஷ்ஷி நம்ம போட்டுருவோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சொத்துகா உருசாயினே ஜிக்கோ மித்தாய் தான் இட் லுக்ஸ் லைக் அன் ஆக்சிடென்ட். ஸோ நீங்கள் வெளியில் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது நீங்கள் அந்த சவுண்டு வச்சு மேபி ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே சோதா போட்டிருந்தா உங்களுக்கு 100% ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சு நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் சோதா போட்டிருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியல மேபி இருக்கலாம் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறனால நீங்கள் மித்தாய் போட்டு அதை இங்கே சொல்கிறீங்க. ஓகே, கொத்தபா பார்த்தல ஜிக்கோ ஆக்சிடென்ட் மித்தாய் லுக்ஸ் லைக். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கிராமர் வச்சு நான் ஒரு சின்ன டேபிள் காலம் ரெடி பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராமர் பார்த்தீங்கன்னா சோதா. நீங்கள் காதில் கேட்குறீங்க ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க மேபி நியூஸ்லேயோ ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமாக. ஸோ அதை வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் கொஞ்சம் கூட போடல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறீங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்தா நியூட்ரலுக்கு என்ன மீனிங்னா நீங்கள் அது மேபி தப்பாகவும் இருக்கலாம். நம்ம 100% நியூஸில் நம்ம பார்க்குறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. தப்பாகவும் இருக்கலாம் இல்லை தப்பாகவும் இல்லாமல் போகலாம். ஸோ ஜஸ்ட் லெட் இட் பி நியூட்ரல். உங்களுக்கு தெரியாது அதை பற்றி. ஸோ இன்ஃபர்மேஷன் காதில் கேட்குறத சோதா பற்றி நம்ம சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரஷி. ஸோ ஹியர்ட் அண்ட் தாட். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை காதில் கேட்குறீங்க அது கூட நீங்கள் ஒரு நினைப்பீங்கள கேட்டதை வச்சு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல அதையும் ஆட் பண்ணி நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு இந்த ரஷி யூஸ் பண்ணுவோம். பர்சனல் ஒப்பீனியன் ஆட் பண்ணுவீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவீங்க. அண்ட் தென் கான்ஃபிடென்ஸ் லெவல் இது மீடியமில் இருக்கும். மித்தாய் பார்த்தீங்கன்னா ஹியர்ட் அண்ட் அன்ஷூர்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் கேள்வி பண்ணுறீங்க ஆனால் அதை பற்றி ஃபுல் விவரம் உங்களுக்கு தெரியல அந்த டைமில் நீங்கள் மித்தாய் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம்ல சவுண்டாக இருக்குது மேபி ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் மேபி சுச்சுவேஷன் நம்ம போடுறோம் இங்கே.
பர்சனல் ஒப்பீனியன் ஆட் பண்ணலாம்னா கண்டிப்பா மித்தாயில பர்சனல் ஒப்பீனியன் 100% நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோ. தட் மீன் நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள பத்தி எதுவுமே தெரியல. அது கரெக்ட்டா தப்பா இருக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்க வந்து அத பார்த்து சொல்ல 100% தெரிஞ்சுட்டு சொல்ல. மேபி இருக்கலாமோ ஒரு ரூமர்ஸ் மாரி தான் அது. ஓகே. நம்ம பிராக்டிகல் சிச்சுவேஷன்ல ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தெங்கி ஓஹோனி யோருத்தோ அமேகா ஃபுருசோதா. ஸோ நீங்க வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்ல பார்த்துட்டு சொல்றீங்க. வெதர் ஃபோர்காஸ்ட்ல சொன்னாங்க. ஸோ மழை பெய்யும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சொராகா குரைனே அமேகா ஃபுருரஷி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் பிளஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்ம ஊர்லயே சொல்லுவோம்ல, ரொம்ப கிளவுட்ஸ் டார்க்கா இருக்க போது, இருட்டிட்டு வருது, மழை பெய்ய சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இங்கேயுமே நீங்க கண்ல பார்க்குறீங்க, ரொம்ப இருட்டா இருக்கு கிளவுட்ஸ். ஸோ அத வச்சு நீங்க கெஸ் பண்றீங்க, மழை பெய்ய சான்ஸ் இருக்குன்னு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நான்கா சமோயினே அமேகா ஃபுருமித்தாய். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கோல்டா ஃபீல் பண்றீங்க. மேபி ரெயின் வர சான்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ வச்சு நீங்க சொல்றீங்க. பட் 100% தெரியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்குமா? ரொம்ப குளிர்னுச்சுன்னா மழை வருமான்னும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல 100% ஷூர் இல்ல. கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம மித்தாய் நம்ப யூஸ் பண்ணிக்கலாம் கேஷுவலா பேசுறதுக்கு. இந்த ஸ்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம். இங்க பார்க்குற அமேகா ஃபுரிசோதா அண்ட் அமேகா ஃபுருசோதா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது 2மே சேம் இல்ல. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்து வந்த சோதா வந்து பிளெயின் ஃபார்ம் கூட நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்க ஃபுரிசோதா வந்து ஃபுரிமாஸ் கூட சோதா அட்டாச் பண்ணியிருக்காங்க. மாஸ கட் பண்ணிட்டு. ஃபுரிமாஸ் வந்து மாசு ஃபார்ம்ல வரும். வெர்ப் ஸ்டெம் எடுத்துட்டு சோதா அட்டாச் பண்ணியிருக்காங்க. மாஸ கட் பண்ணிட்டு. ஆனா நம்ம கீழ பார்க்குற அந்த அமேகா ஃபுருசோதா இவ்ளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தது. நம்ம காதுல கேட்ட விஷயத்த நம்ம சொல்றதுக்கு நம்ம இந்த சோதா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸ் வச்சு அது தனி கிராம நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீங்க அதுல கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தது காதுல கேட்ட விஷயம் வந்து இந்த ஃபுருசோதா இப்படிதான் வரும். ஓகே. சொரைகா குரைனே அமேகா நானி நானி நானி. ஸோ ஏவா பியான்னு எனக்கு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை வச்சு டிஸ்கஷன் பண்ணுமா இல்லையா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching Ishoni Nihongo Benkyo Shite Gambarima show, and please follow me for more JLPT and 3 grammar and Tamil, and don't forget to share with your friends.